ஒரு ஆள் மேல நேரம் மோதிட்டான். மோதின உடனே அந்த ஆள் தலைகுப்புற கீழே விழுந்துட்டாங்க. பயங்கரமான அடி, பயங்கரமான ஒரு வேதனையான ஒரு அடி கிடைத்தது. மூர்ச்சையற்று பயங்கரமாக கீழே விழுந்து கிடக்கிறான். பார்த்துட்டு இருந்த ஒருத்தன் வேகமா ஓடுறான். அப்போ நினைச்சாங்க எல்லாரும், பரவாயில்ல எவ்வளவு நல்லவனா இருக்கிறானே, அவன் எங்கேயோ ஓடி ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த டாக்டர் கூட்டிட்டு வர போறான் போல இருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு முதல் உதவி செய்ய போறான் போல இருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டான். ஒருத்தன் கேட்டாங்க, தம்பி தம்பி எங்கப்பா ஓடுற? சொன்னா, எனக்கு ஒரே ஒரு தம்பி உண்டு, அவன் ஒரு நாள் கூட ஆக்சிடென்ட்டை நேரடியா பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால அவனுக்கு கூட்டிக் கொண்டு அவனை காட்டுறதுக்காக தான் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னா. புரிஞ்சுதா அவனுக்கு? பிரியமானவர்களே, நான் அன்பினால் ஓடுகிறான் என்று நான் நினைக்க முடியாது. அவன் தம்பி ஆக்சிடென்ட்டா பார்த்தது இல்லையா, அவன் காட்டுறதுக்காக, தம்பியை கூடுறதுக்காக ஓடிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு அன்பில்லாத காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சபைகள்ல கூட, திருச்சபைகள்ல கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியும் நெருக்கமும் பொறாமையும் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் இன்னைக்கு வாசிக்க போகிறோம். நமக்கு தேவையான வசனம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை திருப்புங்கள் பார்க்கலாம். 1 Corinthians chapter 11 and verse 29. அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். பாருங்க, இந்த ஒரு சாதாரண ஒரு அப்பம் தான், இது ஒரு சாதாரண ஒரு திராட்சை ரசம் தான். ஆனால் தேவனுடைய பார்வையிலே கொண்டு வந்து அதை கான்செக்ரேட் பண்ணும் பொழுது, அதை பரிசுத்தப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அதை ஒரு மேன்மை உள்ளதாக மாற்றுகிறார். அதை எப்படி எடுக்கக்கூடாதான்? Don't take this bread with unworthy manner. அபாத்திரமாய் யாருமே போஜன பானம் பண்ணக்கூடாது. நான் இதை இன்றைக்கு காலை வேளையில உட்கார்ந்து சிந்தித்து ஜெபம் பண்ணி சிந்தித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் 3 காரியத்தை கொடுத்தார். அபாத்திரம் என்றால் என்ன? ஒருவேளை நீங்க சிந்தித்திருக்கலாம், பல பிரசங்கத்தை கேட்டிருக்கலாம். ரொம்ப சுருக்கமா இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன், அபாத்திரம் என்றால் என்ன என்று நான் உங்களோட பேச விரும்புகிறேன். ஆங்கில டிக்ஷனரியில அன்வொர்த்தினஸ் என்கிற அந்த வார்த்தைக்கு 3 வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இந்த 3மே மிக மிக தேவையான ஒரு காரியம், கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாத காரியம். ஒன்று, பெனிஃபிட்டிங் நத்திங் அப்படின்னு கொடுத்துக்கிறார். பெனிஃபிட்டிங் நத்திங், பெனிஃபிட் நத்திங். சாதாரண சிம்பிள் பிரசன்ட்ல சொல்லணும்னா பெனிஃபிட் நத்திங். தமிழ்ல அதுக்கு என்ன அர்த்தம்? பிரயோஜனமற்றவன், பிரயோஜனம் இல்லாதவன். அப்பொழுது பிரயோஜனம் இல்லாதவனாக யாருமே கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளக்கூடாதாம். நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக ஆண்டவருக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பிரயோஜனமற்ற ஒரு மனிதன் ஒன்றை குறித்து பைபிள் அழகாக சொல்கிறது. வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்று என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே போயிருக்கிறார். ஆண்டவருக்கு சொந்தமா ஒரு வீடு கிடையாது. அவர் பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது கூட இன்னொரு இடத்துல இரவலுக்கு தான் ஒரு வீடை வாங்கிதான் அவர் ஆசரித்திருக்கிறார். மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை, அவ்வளவு நெருக்கத்துல தான் வாழ்ந்துக்கிறார். அவருக்கு வரி கட்டுறது கூட காசு கிடையாது ஆண்டவர். ஒரு தடவை சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே நம்ம வரி கட்டணுமே, என்ன செய்யறது? ஆண்டவர் சொன்னார், நீங்க போங்க,
வலையை கொண்டு போடுங்க, ஒரு மீன் கிடைக்கும், அந்த மீனுடைய வாயை திறந்து பாருங்க, அதுக்குள்ள வெள்ளிக்காசு இருக்கும், எடுத்து கட்டுங்கிறார். அவ்வளவு நெருக்கத்துல தான் இயேசு வாழ்ந்துக்கிறார். அவ்வளவு நெருக்கத்துல வாழ்ந்துக்கிறார். ஒரு நாள் அப்படியே சாப்பாட்டுக்கு கஷ்டத்தோடு அவர் போகும்போது ஒரு பெரிய மரத்தை பாக்குறாரு. பெரிய மரங்களே, அந்த மரத்துல நிறைய இலைகள் இருக்கிறது, பெரிய இலைகள் இருக்கிறது. அதனால இவங்க நினைச்சாங்க, இலை இருக்கிறதுனால நல்ல கொத்து கொத்தா பழம் கிடைக்கும், நன்றாக சாப்பிடலாம் என்று பக்கத்துல போனா ஒரு பழம் கூட இல்ல. பெனிஃபிட் நத்திங். நிறைய விசுவாசிகள் அப்படித்தான் இருக்காங்க. சரி பரவாயில்ல, இவர் ஆண்டவருக்காக பிரயோஜனமா இருப்பாரு, ஏதாவது ஒரு கூட்டத்தை நடத்துவாரு, பார்த்து நல்லா பாட்டெல்லாம் பாடுறாரு, பிரதர் வாங்க பிரதர் ஒரு கூட்டத்துக்கு வாங்கினா பக்கத்துல போற நத்தி ஒண்ணுமே இல்லை, அப்படி இருக்கிறாங்க. சிலரை பார்த்தா பரவாயில்ல, நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆண்டவர் நிறைய கொடுக்கிறாரு, பிள்ளைகளெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நல்லா கவனிங்க. So God bless their family with their children. நல்ல சம்பாத்தியம் வாங்குறாங்க. அப்ப நினைப்போம், ஆண்டவருக்காக ஒரு ஆலயம் கட்டுவதற்கோ அல்லது ஆண்டவருக்காக எதையாவது ஒரு காரியத்தை செய்வதற்கோ இவர்கள் பிரயோஜனமாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் தேடி வருவார். நல்ல இலதான் பக்காவா இருக்கக்கூடிய, ஆனா என்ன இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, கனியே இருக்காது. அவங்களுக்கு பேர் தான் பெனிஃபிட் நத்திங், ஒண்ணும் கொடுக்காது, அன்வர்த்தி. அவங்கள வச்சு ஆண்டவருக்கு பிரயோஜனமே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்டவங்க கர்த்தருடைய பந்தியில நினைச்சுக்கூடாதா, கலந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவரே, வேறு முதலாக உமக்கு என்னதான் இருக்கணும், பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பனைமரத்தை குறித்து சொல்லுவாங்க, பனைமரத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் பிரயோஜனம் உள்ளது. ஓலை எடுத்து வெட்டி செய்யறாங்க, அதனுடைய தண்டு பகுதியை வச்சு வீடு கட்டுறாங்க, வேற கொண்டு எரிக்கிறாங்க, அதுல கிடைக்கிற பதநீரை அக்கானிய கற்பட்டியாக எல்லாம்